கல்வி அறிவை நம் இளமையிலே பெறுவதுதான் சிறந்த வழி. இளமையில் கல்வி சிறையில் எழுத்து என்னும் முதுமொழியில் நாம் மறந்துவிடக் கூடாது. ஐயா, கல்வியின் சிறப்பு புரிகிறது. ஆகினும் கல்வியோடு பொருளும் இருக்க வேண்டும் அல்லவா? ஆம், கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் என்னலாம். பொருள் வெற்றி தரும், பெருமை தரும். அவை மட்டுமே உயர்கல்வி பெரும் வாய்ப்பும் தரும். இல்லாரை எல்லோரும் எள்ளுவர் என்று வள்ளுவர் கூறியதையும் நாம் அறிந்திருக்கிறோம். பொருள் உரியதாக தேவை. ஆனால் நாம் மேம்படுத்துவதை கல்வி என்பதில் எல்லளவு ஐயமில்லை. உண்மைதான் ஐயா. கல்வியும் பொருளும் நம் வாழ்வில் பெற உதவும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். பெயர்கள் ஒன்றன் பெயர் குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். தன்மை பேசவரை அல்லது தன்மை குறிப்பது தன்மை எனப்படும். முன்னாடிருந்து கேட்பவரை யாரை குறித்து பேசுகிறோமோ அவரை நேரடியாக கேட்பதை குறிக்கும். பேசுவார் கேட்போர் என்று மற்றவர்களை குறிப்பது பன்மையாகும். படற்கை, நீ முன்னிலை, அவர்கள் படற்கை. மரம் பெயர்ச்சொல், ஓடினான் வினைச்சொல். இது படற்கை. நாம் தன்மை, நான் தன்மை. அவர்கள் படற்கை. நான் ஓடுகிறேன் வினைச்சொல். நீங்கள் முன்னிலை. அவன் படற்கை. மலை பெயர்ச்சொல், நீ முன்னிலை. மரம் பெயர்ச்சொல், நான் தன்மை. நான் ஓடினேன் வினைச்சொல். பள்ளி பெயர்ச்சொல், மாணவர்கள் பெயர்ச்சொல். இது படற்கை. நீங்கள் முன்னிலை. நீ முன்னிலை. மரம் பெயர்ச்சொல், நீங்கள் முன்னிலை. இவள் படற்கை.